பயிற்சி 5.2 கொஷின் நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் குவியம் 4,0 மற்றும் இயக்குவரை x = -4. ஸோ இப்போ இது வந்து நமக்கு 4 டைப் ஆஃப் பரவளையம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஒன்று வந்து வலதுபுறம் திறப்புடையது, இன்னொன்று இடதுபுறம், அப்புறம் மேற்புறம், அப்புறம் கீழ்ப்புறம். இப்போ இதில் வந்து இந்த குவியம் தான் முடிவு பண்ணும் அது வந்து எந்த டைப் ஆஃப் பரவளையம் அப்படின்றது. குவியமோட பாயிண்ட் என்ன? 4,0. இப்போ 4ன்றது எக்ஸ் அச்சை குறிக்கும், 0ன்றது ஒய் அச்சை குறிக்கும். இப்போது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு குவியத்தை பிளாட் பண்ணுங்க. குவியத்துக்கு பேர் எஸ்ன்னு வைப்போம். அதோட பாயிண்ட்டு 4,0. அப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, இது வந்து வலப்புறம் திறப்புடைய பரவளையம். அதுக்கப்புறம் இயக்குவரையும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வலப்புறம் திறப்புடைய பரவளையம்னா இயக்குவரை இதுக்கு எதிரில் இருக்கும், ஆப்போசிட்டில். ஸோ எக்ஸ் = -4. இது பாயிண்ட்ஸ் வந்து -1 -2 இருக்கும் இல்லையா? தோராயமாக வைக்கிறது தான். ஓகே, இப்போ இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். அந்த முன்னாடி பேசிக்ஸ்ன்னு போட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதை நல்லா படிச்சுக்கணும். இப்போ ஃபார்முலா y² = 4ax கண்டுபிடிச்சாச்சு. இந்த 4 சப்ஜெக்டில் என்ன கேட்குறாங்க? பரவளையத்தின் சமன்பாடு. அதாவது ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சதுன்னு அர்த்தம். y² = a பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, a,0 தானே பரவளையத்துக்கு. அப்போ a வர இடத்துல என்ன இருக்குது? 4. இது பெருக்குனா 16. இப்போ therefore y² = 16x. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் போகலாம். ஒய் அச்சுக்கு சமச்சீர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒய் அச்சுனா ஒன்று மேற்புறம் இருக்கும், இல்லை கீழ்ப்புறம் இருக்கும். அது எங்கே வருதுன்னு நம்ம இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2, -3. ஸோ 2 வந்து எக்ஸு, -3 ஒய். -3னா கீழே இருக்கும் இல்லையா? இதை இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள். இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. பாயிண்ட் வந்துட்டு என்னது? 2, -3. ஸோ 2, -3 இங்கே இருக்கும். அப்போ இது வந்து கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையம். கீழ்ப்புற திறப்புடைய பரவளையத்துக்கு ஃபார்முலா x² = -4ay. ஓகே, இப்போ இதில் வந்து புள்ளின்னு கொடுத்துருக்காங்க, குவியம் கொடுக்கல. வழியாக செல்கிறது அப்படின்னா புள்ளி. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், இது ஒய். இது எக்ஸு, இது ஒய். இப்போ எக்ஸ் வர இடத்துல 2 பிரதியிடுங்க, ஒய் வர இடத்துல -3 பிரதியிட்டா இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 12ன்னு வரும் இல்லையா? அதாவது -4 ஏ, ஒய் எவ்வளோ? -3. ஸோ இது பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 4 3 12, 12 ஏன்னு வரும். நமக்கு ஏ தான் வேணும் இல்லையா? இதை கேன்சல் பண்ணலாம். 1 4 4, 3 4 12. இப்போ ஏ வேணுன்னா இது பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக வரும், 1/3. இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் இதில் பிரதியிடணும். x² = -4, ஏவோட மதிப்பு 1/3 இன்ட்டு ஒய். இது குறுக்கு பெருக்கல், 3 இங்கே வந்துடும். அப்போ 3x². இதை பெருக்கும்போது -4yன்னு வரும். இப்போ 3x² மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் டேர்ம் ஆகிடும், = 0. இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். முனை 1, -2, அதாவது முனை மையம் எல்லாமே ஒன்று தான். மையம் 0, 0னா தான் நமக்கு அந்த சாதாரண நார்மல் ஃபார்முலா வரும். y² = 4ax, y² = -4ax, x² = 4ay, x² = -4ay. இதே 0, 0 இல்லாமல் இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டா, ஆக்சுவலாக குவியம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம குவியத்தை குறிக்கலாம். 4, -2. அப்போ இந்த பக்கம் வந்துடுது. இது வந்து வலப்புறம் திறப்புடைய பரவளையம்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ சாதாரணமாக வலப்புற திறப்புடைய பரவளையத்துக்கு ஃபார்முலா என்ன? y² = 4ax. ஆனால் நம்ம இந்த ஃபார்முலாவை இங்கே எழுத முடியாது. ஏன்? முனை வந்து 1, -2ன்னு கொடுத்துருங்க. இது 0, 0ன்றதா இந்த ஃபார்முலா எழுதலாம். இப்போ நம்ம வட்டத்தில் கூட பார்த்துருப்போம், 5.1ல் கூட பார்த்துருப்போம் அந்த மாடலில். ஒய் பக்கத்தில் கே வரும், எக்ஸ் பக்கத்தில் ஹெச் வரும். இந்த ஃபார்முலாவில் y² பதிலாக y - k² = 4a, எக்ஸுக்கு பதிலாக x - hன்னு எழுதணும். ஓகே, ஹெச் வர இடத்துல 1, கே வர இடத்துல -2 போட்டு பிரதியிடுங்க. ஏ பாருங்கள், ஏ குவியம் வந்து 4, -2 கொடுத்துருங்களா? அப்போ ஏ வர இடத்துல என்ன இருக்குது? இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். இங்கே -2, இங்கே -2, இதே மாதிரி ஒரே மாதிரி வந்தால் பெரிய நம்பர் என்னது? 4. மைனஸ் சின்ன நம்பர் என்னது? 1. அப்போ 4 - 1 3. இதுதான் ஏ. இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். வெறும்னே 4, 0ன்னு வந்தால் ஏ = 4ன்னு எழுதலாம், ஃபஸ்ட்டு சம் போட்ட மாதிரி. இப்போ ஒரு புள்ளியும் கொடுத்துருக்காங்க, குவியமும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கான தொலைவு தான் ஏ.
தொலைவு ஃபார்முலா உங்களுக்கு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். 2 பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சமமாக இருக்கும். அப்படி இருந்தால் மீதி இருக்கிற பாயிண்ட்லேருந்து பெரிய நம்பர் 4 சின்ன நம்பர் 1 அதை கழிச்சா 3ன்னு வரும். ஸோ ஏ வர இடத்துல 3ன்னு போட்டாச்சு. y + 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை பெருக்கினீங்களா இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் பரவளையத்தின் சமன்பாடு. அடுத்து லாஸ்ட்டு 4வது சப்டிவிஷன் பாருங்கள். செவ்வகலத்தின் முனைகள் 4, -8 மற்றும் 4, 8. ஓகேவா? இப்போ 4 - 8 4 + 8னா எல்லாமே இந்த பகுதியில் தான் வருது. 4 + 8 இங்கே வருது, 4 - 8 இங்கே வருது. அதனால் இது என்னது? வலப்புறம் திறப்புடைய பரவளையம். செவ்வகலம் இதுதான் LL' தான் செவ்வகலம் இல்லையா? LL'. இது தொலைவு ஃபார்முலா கண்டுபிடிக்காமல் இப்போ தான் ஷார்ட்கட் சொன்னேன். என்னது? இங்கே பாருங்கள், இங்கே 4ம் 4ம் சேமாக இருக்குது, சமமாக இருக்குது. அப்போது இந்த இடத்த பார்க்கணும். இதில் பெரிய நம்பர் எது? 8 மைனஸ் சின்ன நம்பர் என்னது? -8. அப்போ என்ன வரும்? 8 + 8 16ன்னு வரும். அதான் இங்கே நான் போட்டிருப்பேன். இப்போ செவ்வகலத்தின் நீளத்துக்கு ஃபார்முலா 4aன்னு தெரியும். 4a = 16, a = 4. இந்த 16 எப்படி வந்துச்சுன்னா, இந்த 2 நம்பரும் சேமாக இருந்தால் மீதி இருக்கிற 2 நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பெரிய நம்பர் 8 மைனஸ் சின்ன நம்பர் -8. அப்போ -8 ப்ளஸ் ஆகிடும். 8 + 8 = 16. அதுதான் இந்த 16. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஃபார்முலா இங்கே வந்து முனைகள்லாம் இதை பற்றி எதுவுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முனைகள், அதாவது இது வந்து செவ்வகலத்தின் முனைகள். இந்த கணக்கில் முனை வந்து பரவளையத்தின் முனை, அதனால் H, K போட்டோம். மையம் வந்து அப்போ 0, 0ன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். வலப்புறம் திறப்புடைய ஃபார்முலா y² = 4x. ஏ இது கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்து வந்து பிரதிடுறீங்க. y² = 16x. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த 4 சப்டிவிஷன்லையுமே ஏ கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள் வீடியோவை, பார்த்துட்டு சம்ம போடுங்க.